சின்ன வயசுல வந்து பண்ணிட்டு இப்போ வந்து அவங்க லைஃப்னு போகும்போது இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் காரணம் நீங்க தானா சார்? அவர் சின்ன வயசு பண்ண தப்பு வந்து இப்பதான் உணர்றாரு. இவர் மட்டும் இல்ல சார், எல்லாருமே அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. அதாவது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சுய இன்பம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். நீங்களே கரெக்டா சொல்லிட்டீங்க பாருங்க. சின்ன வயசுல தவறுனால இப்ப உணர்றாரு. என்ன உணர்றாரு? சீக்கிரம் வந்துச்சுன்னு உணர்றாரு. பிரச்சனை இல்லை, அது இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைலன்னா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நம்ம அந்த பெண்களை பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, குழந்தையின்மை பத்தி. குழந்தை பிறக்கணும் அப்படின்னா நீர் கட்டி இருக்கக்கூடாது, கருமுட்டை நல்லா வளர்ச்சி அடையணும். கர்ப்பப்பையில வந்து குழந்தை தங்குற குழந்தை 10 மாசம் முழுசா சுமந்து பிறக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கர்ப்பப்பை வலுவா இருக்கணும். நிறைய பெண்களுக்கு அப்படி இப்போ இல்லை, வலுவிழந்த கர்ப்பப்பை தான் இருக்கு, கருமுட்டையும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கு, நீர் கட்டி இருக்கு. இது பெண்கள் சைடு. ஆண்கள் சைடு பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் குறைவாக இருக்குது, விதைப்பையில் வந்து அடைப்பு இருக்குது, விதைப்பையில் வெரிக்கோ சொல்லுவாங்க, நரம்பு சுத்தின்னு இருக்குது. வெளிப்படையாக சொல்லப்போனால் சீக்கிரம் வந்துடுது, திருப்தி இல்லை, விந்து கெட்டியாக இல்லை, இது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நிறையா வருது. இதனால வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது.